Does school prepare you for life? பள்ளி உங்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறதா அப்படின்ற இந்த கேள்விக்கு நம்ம எல்லாருமே டக்குன்னு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் அதுதான் ட்ரூ. Does school prepare you for life அப்படின்ற இந்த புக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேகே ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலாசபர் ஆஃப் ஆல் டைம். Does school prepare you for life? பள்ளி உங்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறதா அப்படின்ற இந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அது வாழ்க்கை அப்படின்றது ஒரு நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படின்றாரு. நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படின்னா அந்த நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங்கில் என்னெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னா, இந்த நதியில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கரை இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் நினச்ச நேரம் பொறுமையாக போகலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான் அந்த நதியில் போகிறது அப்படின்றது ஒரு ஃப்ளெக்சிபிள். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் டைம் நம்ம லைஃப்பில் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் போகிற டைம், நம்ம காலேஜ் போகிற டைம், நம்ம படிக்கிற டைம், அந்த ரீடிங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ்குள்ளே இருக்கிற வரைக்குமே நம்ம அந்த ரிவரில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஒன்ஸ் நம்ம அந்த ரிவரை தாண்டி ஓஷனுக்கு போகும்போது we enter into life, அப்போது தான் நம்ம வாழ்க்கைக்கு உள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்கூலை எப்படி ப்ளேம் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நான் ஓஷனுக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னா, என்னை ஏன் அந்த ஓஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்தலை, என்னை ஏன் நீங்கள் ரிவரில் இருக்க மாதிரி தயார்படுத்துனீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளே வரும். பிகாஸ் அந்த ஓஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறப்போ உங்களுக்கு எது ஈஸ்ட்டு எது வெஸ்ட்டு, அடுத்து என்ன நடக்கும், எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் வரும், எப்போ எது நம்மளை தாக்கும் அப்படின்ற எதுக்குமே விட தெரியாமல் நட்ட நடு காட்டில் விட்ட மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஓஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ. இப்போ இருக்க மிகப்பெரிய கேள்வியாக தான், நான் இத்தனை வருஷமாக இந்த நதியிலே இருந்துட்டேன், ஆனால் ஒருத்தர் கூட இந்த சீக்கான அவேர்னஸை எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு கேள்வியை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட் சாப்டரில். இந்த நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் நம்ம ஓஷன்லேயும் பொருந்தும். அதாவது இந்த ஓஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு பாப்புலரான வெரைட்டி, மேஜர் ஆஃப் த பர்சன்ஸ், உலக மக்கள் எல்லாராலையும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் போகிறோம், காலேஜஸ் போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நல்ல காம்படிஷன் நடத்துகிறோம். அந்த காம்படிஷன் எதுக்காக அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறதுக்காக. நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு பேர குழந்தை, அப்படியே பார்த்துட்டு செத்து போயிடணும். இதுக்கு பேர் தான் நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரோ டெக்னிக்கல் ட்ரைனிங் தான் மேஜர் ஆஃப் த பீப்புள்ஸால் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங்கை முடித்தவன் தான் பெஸ்ட் பர்சன், அப்போ தான் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிறான் அப்படின்னு உலக மக்கள் எல்லாராலையும் நம்பப்படுது. பட் அது உண்மை இல்லை. இப்போது செகண்ட் சாப்டர் இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சாப்டர் தான், வெறும் 10 பேஜ் தான் இந்த புக்கு. ஓகேவா? இதில் செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, டஸ் ஸ்கூல் ப்ரிப்பேர் யூ ஃபார் லைஃப் அப்படின்ற இந்த ஒரு கொஷினில் இருந்து நம்ம லைஃப்பையும் எஜுகேஷனையும் பிரிக்கிறது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். இப்போ எடுத்தவொடனே ஒரு கேள்வி கேட்குறாரு, இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இன்டெலிஜென்ட் நீ எப்படி டிஃபைன் பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எ மெஷின் கேன் ரைட் அ போயம். அதாவது அவர் காலகட்டத்தில் மெஷின் கேன் ரைட் அ போயம் அப்படின்னா நம்ம இப்போ ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவர் கம்ப்யூட்டரை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் எ மங்கி பெயிண்ட்ஸ் அ பிக்சர். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வி ஆர் பியாண்ட் அவர் ஹியூமன் பிரெயின். நம்ம ஹியூமன் பிரெயினை தாண்டி இந்த உலகத்தில் முடிக்கக்கூடிய செயல்கள் நிறைய முடிஞ்சிருச்சு. இப்போது இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஸோ அவன் எப்படி இன்டெலிஜென்ட் பர்சன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? அதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி இன்டெலிஜென்ஸாக இருக்க முடியும் அப்படின்னா, பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தான் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, we all are repeating the same thing again and again and again and again. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, go beyond the books. அதாவது
இப்போ வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒருத்தன் கீதா படிக்கிறான், ஒருத்தன் பைபிள் படிக்கிறான், ஒருத்தன் குரான் படிக்கிறான் அப்படின்னா 100 வருஷம் கழித்து படிக்கிறவனும் அதே கீதாவை தான் படிப்பான், அதே குரான் தான் படிப்பான், அதே பைபிள் தான் படிப்பான். என்ன பிரிண்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ரைட்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதில் இருக்க கண்டென்ட்டு இப்போ இருக்க மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பாங்களே தவிர கண்டென்ட் ஒன்று தான். ஸோ வி ஆர் ரிப்பீட்டிங் த சேம் திங். இப்போது இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் யார் அப்படின்னா, இந்த புக்குக்கு பியாண்டாக யார் போகிறாங்களோ அவன் தான் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்றாரு. அந்த இன்டெலிஜென்ட் ஸ்டேட்டை நீ எப்படி அடையணும் அப்படின்னா, நம்ம ஆர்கியூ பண்ணுறதுனாலையும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனாலையும், நம்ம கொஷின் கேட்குறதுனாலையும் உங்களை நீங்களே இன்டெலிஜென்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச் வந்து எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா, ராஜ்கட் பெசன்ட் ஸ்கூல் வாரணாசி, நவம்பர் 20, 1963 இந்த ஸ்பீச் கொடுக்குறாரு. இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஸ்கூல்னா என்ன, டஸ் ஸ்கூல் ப்ரிப்பேர் யூ ஃபார் லைஃப் அப்படின்ற இந்த கொஷினுக்கு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இன்டைரக்டாக ஒரு சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கைக்காக ப்ரிப்பேர் இல்லை. ஸோ என்னைய பர்சனலாக கேட்டால் நம்ம ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஒரு 3 விஷயத்த லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம். 1, நம்ம எப்படி ரைட் பண்ணணும். 2, நம்ம எப்படி ரீட் பண்ணணும். 3, எப்படி மேக்ஸ், எப்படி கால்குலேஷன் போட கற்றுக்கணும். 3 தாண்டி எந்த ஒரு விஷயமும் ஸ்கூல்ஸில் இருந்து கற்றுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அன்லெஸ் அன்டில் த டிசிப்ளின் வந்து லைஃப் லாங் கடைப்பிடிப்பாங்களான்னு கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ஸில் ரெகுலராக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஸ்கூலை தாண்டி 1 டே கூட நம்ம ப்ரேயர் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ ஸ்கூல் டிசிப்ளின்றது வந்து பை ஸ்ட்ரிக்ட், லைஃப் டிசிப்ளின்றது வந்து பை செல்ஃப். ஸோ ஸ்கூலில் இருக்க டிசிப்ளின்லாம் வந்து லைஃபுக்கு கேரி அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஒரு 3 விஷயம் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்லா படிக்கிறது எப்படி, நல்லா எழுதுறது எப்படி, அண்ட் கேல்குலேஷன் நல்லா போகணும். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்த ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கலாம். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்கூல்லேருந்து எடுத்துக்க வேண்டியது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயம் இருந்தாலே போதும், யூ கேன் கிராக் யுவர் லைஃப். அண்ட் தென் தட்ஸ் இட் ஃபார் டுடே. மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.